ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். என்னோட பேர் பூபதி. நாம் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சேனலில் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும், எந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய டைரெக்டாக கோச்சிங்கும் கொடுக்குறோம். நம்ம வந்து டைரக்ட் ஃபோன் கால் கோச்சிங்கு. இதில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் வந்து நோட் பண்ணது பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சரியா? ஸோ நம்ம இதனால் வரைக்குமே வந்துட்டு வீடியோவில் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும், எப்படி மனநிலையை வச்சுக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேசிட்டோம். ஆனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ஷேர் பண்ணதில்லை, அதோட அனுபவங்களை நம்ம ஷேர் பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் நான் கொடுக்குறேன். இந்த சேனலில் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம பண்ணலை. ஸோ அதை நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு, எல்லா வீடியோவுமே என்னோடய சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு லைக் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு கமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஈர்ப்பு விதியில் எல்லாமே சாத்தியமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. நம்ம நிறைய கோச்சிங்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, சக்ஸஸும் அடைகிறாங்க. நிறைய பேர் ஃபெயிலியரும் ஆகுறாங்க. அதுக்கு காரணமும் நம்ம சொல்கிறோம். அதை சரி பண்ணிவிட்டு அவங்களும் சக்ஸஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபெயிலியருக்கு என்னென்ன காரணங்கள், இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது நோட் பண்ண விஷயங்கள். சரியா? சரி, தொடர்ந்து பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஒரே ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் போடலாம். அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாகவும் ஒரு இன்ஸ்பயராகவும் இருக்கும். சரியா? நம்ம நிறைய டேரெக்டாக நம்ம வந்து கோச்சிங் கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வைக்கிறோம். எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய சொல்கிறோம். இதில் வந்து நிறைய நோட் பண்ண விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறத ஏற்றுக்காமல் இருக்கிறது. சரியா? நான் வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. நீங்கள் கொஸ்டின் அப்படின்னு ஒன்று கேட்கலாம். ஆனால் நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது எப்படி சாத்தியம், அது எப்படி சாத்தியம், அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்போ நடக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தான் வச்சுருப்பாங்களே வெளியே. அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணவே மாட்டாங்க. அதை செஞ்சு பார்க்கவே மாட்டாங்க. இதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறது. அதையுமே நம்ம வந்து திரும்பவும் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கும் போது அவங்க இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க திருத்திக்கிறாங்க. அதுலேயும் சக்ஸஸ் அடைகிறாங்க. சரி, ரெண்டாவது மெயினாக இதை பற்றி தான் நான் பேசணுன்னு வீடியோவே க்ரியேட் பண்ணேன். சரியா? மேக்ஸிமம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக்கப் ஆகும்போது, அதாவது விட்டு பிரிஞ்சு போகும்போது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது நடக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேக்ஸிமம் அழுக தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணுறது, அவங்க அவ்வளோ நல்லவங்க தெரியுமா, இவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து அழுகிறது, இந்த மாதிரி சொல்கிறது. உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னா ஏன் உங்களை விட்டு போகிறாங்க? சண்டைகள், தப்புகள் 2 பேர்த்து மேலேயும் இருக்கட்டுமே. இது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வரலாம்ல. உண்மையிலேயே அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. சரி, அந்த ஆப்போசிட் பர்சனுக்கும் நீங்கள் வந்து நல்லவங்க தானே, அப்போ ஏன் திரும்பி வரல? ஸோ வந்துட்டு இதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப அழுகிறது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு விஷயத்த என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து முழுமையாக அந்த கிளாஸில் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா கடைசியில் வந்து அழுவாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணேன், அவங்க வந்து பார்க்கல, என்கிட்ட பேசல, இன்னமும் வரல, எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு தூரமாக போகிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி பலவிதமான நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அழுகிறத நிறுத்துங்க. அழுகிறதுனால எதுவுமே நடக்க போகிறதில்ல. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுகுறீங்க அப்படின்னா அவங்க 3வது மணி நேரம் திரும்பி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் இப்படி கவலைப்படுறதும் அழுகிறதுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரிய போகிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களோட நிலைமை வந்து
இங்கே தான் இருக்குது, உங்களோட மனநிலை இங்கே தான் இருக்குது, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஆனால் இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? சரியா? அவங்க வந்து பொருட்டே இல்லை, உங்களை பற்றி அவங்க கேர் பண்ணுறாங்க இல்லை உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா எப்போவே திரும்பி வந்திருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து உண்மை, ரியாலிட்டி இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படி நம்ம பேசி கற்பனை பண்ணியோ இல்லை பேசியோ இல்லை நிறைய மெத்தட்ஸு ப்ராக்டிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணியோ அதை கொண்டு வரலாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மனநிலையை வந்து சரியாக வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மனுஷனாக பிறந்த நம்மளால் ஒரு விஷயத்த ஏற்றுக்க முடியாது, தாங்க முடியாது. அதனால் அழுக வர்றது சகஜம்தான். அதனால் நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் இந்த மாதிரி தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறதுனால உங்களோட உடல்நிலையும் மனநிலையும் மட்டும்தான் பாதிக்குமே தவிர வேறு எந்த பாதிப்பும் இங்கே நடக்காது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது அழுகிறத விட்டுருங்க. இந்த அழுகிறத வந்து மேக்ஸிமம் நான் வந்து கிளாஸ் வைக்கும் போது நான் பார்க்குறேன், கிளாஸ் எடுக்கும் போது நான் பார்க்குறேன். இது வந்து நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பண்ணாதீங்க இனிமேட்டு. சரியா? ஒருத்தங்க விட்டுட்டு போகிறாங்கன்னா விட்டுட்டு போகட்டும், போங்க. அதுக்கப்புறமா தான் உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வருவாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாதப்போ தான் அதாவது அவங்க லைஃப்பில் வரவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனால தான் அழுகுறீங்க. சரியா? அப்படி கிடையாது. போகிறவங்க கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. சரியா? இந்த உலகத்தில் அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் போகிறாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை பார்க்கவோ பேசவோ நேரம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம சாத்தியப்படுத்த முடியும். சரியா? நிறைய பேர் ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற மெத்தடை ப்ராக்டிஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த உற்சாகமோ அந்த எதிர்பார்ப்போ வேகமோ வந்து முடிக்கிறப்பையோ இல்லை கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமோ இருக்கிறது இல்லை. ஒரு 10 நாள் 20 நாள் போனதுக்கப்புறமோ இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் பண்ணதுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே காணோம், எந்த ஒரு அறிகுறியுமே எங்களுக்கு இல்லை, நான் எதுக்கு பண்ணணும், எனக்கு நம்பிக்கையே இல்லை, இந்த மாதிரி பேசிடுறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு விதையை போட்டுட்டு 4 நாள் கழித்து உடனே அதை தோண்டி பார்க்குறது, இது முளைக்கவே இல்லை, எப்படி நான் நம்புறது அப்படின்னு தோண்டி பார்க்குற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு விதையை போட்டுட்டீங்க, அதுக்கான தண்ணி ஊற்றுறீங்க, அது மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது முளைச்சி வரும். ஒரு செடியாவோ ஒரு மரமாகவோ பூவாவோ இல்லை பழமாவோ உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினா மட்டும்தான் எதுவுமே இங்கே நடக்கும். சரியா? நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் எனக்கு நடக்கலை, இந்த விஷயத்தை பண்ணிட்டேன் எனக்கு நடக்கலை அப்படின்னு மற்றவங்கக்கிட்ட புலம்புறதோ இல்லை உங்களுக்குள்ளே நீங்களே வருத்தப்பட்டு இருக்கிறதோ இங்கே வந்து எதையுமே சாத்தியப்படுத்தாது. அது இன்னும் மேலும் மேலும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் கீழே தான் இறக்க பார்க்கும். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் இது நாள் வரைக்கும் கிளாஸ் எடுத்தவங்க கிட்ட இருந்து, அதாவது கிளாஸ்க்கு வந்தவங்க கிட்ட இருந்து நான் நோட் பண்ண விஷயம். இது வந்து நிறைய நான் நோட் பண்ணேன். மேக்ஸிமம் மேஜராக இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் வந்து அதில் பாயிண்ட் அவுட் பண்ணேன், அதிகமாக பார்த்தது. ஸோ அதை தான் வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன். சரியா? இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் முழுமையாக தவிர்த்துடுங்க. கரெக்டாக நம்பிக்கையோட பொறுமையாக இருங்க, எல்லாமே நடக்கும். சரியா? ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தில் உங்களை நீங்களும் அந்த லைஃப் பார்ட்னரும் வந்து மீட் பண்ண வச்சது இந்த கடவுளும் பிரபஞ்சம் தான். உங்களை பிரிஞ்சு இந்த டைமில் இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறதும் இது ஒரு காரணத்தினால தான். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று சேருவீங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் நிகழ்த்தும். கடவுள் வந்து எல்லாத்தையுமே செய்வார். சரியா? நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு அப்டேட் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம சேனலில். இனிமேல் வந்துட்டு லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது நான் லைவ் வருவேன், லைவாக யூடியூப் சேனல்லே தான், இந்த சேனல்லையே லைவாக நான் வருவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது கொஸ்டின்ஸோ இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லைவில் கேட்டுக்கலாம். ஓகேவா? டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு வீக்கெண்டில், அதாவது சனி ஞாயிறு சமமாக வரலான்னு இருக்கேன். சனி ஞாயிறு ஏதோ ஒரு நாளில் வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ வந்து மேக்ஸிமம் மதிய டைமில் இல்லைன்னா ஈவினிங் டைமில், இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் தான். நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. உங்களுக்கு எந்த டைம் பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட யோசனைகள் ஐடியாஸை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து நான் சொன்ன விஷயம் யாருக்கெல்லாம் பொருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் லைவ் வந்து என்ன டைம் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து சனி ஞாயிறாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் டே டைமில் திங்கள் டு வெள்ளி அந்த டைம்லேயும் நான் வந்து வர பார்க்குறேன், டைம் இருந்தது அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா எப்போவுமே சனி ஞாயிறு இருக்கும்.
ஸோ வந்து ரெகுலராக நான் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி வரலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன லைவில் மீட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்முலா ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு சென்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. வணக்கம்.